ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட் எப்போ எப்போ அப்படின்ற மாதிரி தான் அனைவருடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலையுடைய ரிசல்ட் எப்போ அப்டேட் பண்ண போறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா தான் பாத்தீங்கன்னா இப்போ டிஆர்ஓ ஆப்ஸ் மூலமா ஒரு தகவல் கிடைத்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னும் ஒரு 2-3 நாட்கள ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்ப செலக்ஷன் லிஸ்ட் பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்கும் மீண்டும் ப்ராசஸ்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. அதனால நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் 20ஆம் தேதிக்கு மேல கன்ஃபார்மா ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிஆர் ஆபீஸ் மூலமா தகவல் கொடுத்திருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் கொடுத்திருந்தாங்க இல்லையா. இப்ப நேர்காணல் முடிந்து இப்ப ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணிருக்க அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா இதுல செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலையுடைய செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, எதன் அடிப்படையில அனைவருமே செலக்ட் பண்ணிருக்காங்க, யாருக்கெல்லாம் இதுல முன்னுரிமை வழங்கியிருக்காங்க, இதுல பாத்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எது மூலமா நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது, எஸ்எம்எஸ் மூலமா மெயில் மூலமா ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இந்த வீடியோல நாம பாத்தீங்கன்னா முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து கூட்டுறவுத்துறையிலிருந்து தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பாத்தீங்கன்னா நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பேசியிருந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த ரிக்ரூட்மெண்ட்டுக்கான ரிசல்ட் நேர்காணல் முடிந்து அனைவருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்றீங்க. அதுக்கான ரிசல்ட் இன்னும் 2-3 நாட்கள ரெடியா இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மாவட்ட வாரியா அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு ஒரு ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியை தான் சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணி நேர்காணல் முடித்து விட்டு வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சி செய்தியா தான் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு இல்லையா. இன்னுமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணலே நடக்காம இருக்கு. அதெல்லாம் எப்ப அந்த நேர்காணல எப்ப நடக்கும் அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கு இல்லையா. அதனால பாத்தீங்கன்னா மீது இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப திங்கட்கிழமை இருந்தே பாத்தீங்கன்னா அனைவருக்குமே இந்த நேர்காணல் முடித்து விட்டு அவங்களுக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி டிஆர் ஆபீஸ் மூலமா தகவல் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிக மிக ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது. அதனால உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் எப்படி வெளியிடுவாங்க, ஒவ்வொரு மாவட்டமாகவே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அபிஷியலான வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வெளியிடுவாங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் கூடியூரில் அப்டேட் வெளியாக போகுது. அதனால அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் அப்டேட் வெளியாகும். இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் முடியாம இருக்கு இல்லையா. எங்களுக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு முடித்தாதான் ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு. இருந்தாலும் அப்படியெல்லாம் கிடையாது. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக தான் அனைத்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லா விதமான வேலைகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக தான் அவங்க அனைத்துமே நடத்துறாங்க. அதே மாதிரிதான் அந்த மாவட்டத்துக்கு தனியா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும். இது மாதிரி நீங்க செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு சில மாவட்டங்களுக்கெல்லாம் 90% முடிந்தது. அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் 20ஆம் தேதிக்கு மேல கன்ஃபார்மா வெளியாக போகுது. பொங்கலும் முடிந்தது இல்லையா. பாத்தீங்கன்னா இதுக்கு மேல அந்த ப்ராசஸ்க்கு தான் எங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்ற மாதிரி கூட்டுறவு தரப்புல இருந்து தகவல் வெளியே இருக்கு. அதனால நீங்கள் எதிர்பார்த்த நேர்காணலுக்கான ரிசல்ட் இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாட்களை வெளியிட போறாங்க. இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நிரந்தரமான அரசு வேலையா அப்படின்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஒரு 2 வருட காலங்களுக்கு நீங்க டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இது வரைக்குமே 2023 கூட அனைத்து ப்ராசஸும் இது வரைக்குமே இது மாதிரி தான் வழங்கியிருக்காங்க. அதனால இது எந்த காரணத்துக்காக பாத்தீங்கன்னா நீங்க இதான மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இது ஒரு மக்களுக்காக ஒரு
பொருட்களை வழங்கக்கூடிய, இலவசமாக மலிவு விலையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருட்களா தான் வந்து வழங்குறாங்க. சோ அதுல நீங்க எதனா மிஸ்டேக் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ணி இது மாதிரி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே வந்து விடும். சோ அதனால இதுல வந்து டெம்பரரியா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 1.5 வருட காலம் அப்புறம் தான் வந்து உங்களை இந்த வேலையில பர்மனண்டாக ஆக்குவாங்க. சோ அதனால நீங்க எதிர்பார்த்த வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் இருந்தாலும் ஒரு 2 வருட காலத்துக்கு நீங்க டெம்பரரியா தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி 8க்கு மேல தான் வந்து கிடைக்கும். நீங்க வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணா கூட உங்களுக்கு 8க்கு மேல பேசிக்காவே வந்து கொடுப்பாங்க. சோ அதனால நீங்க எதிர்பார்த்த வேலையை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். சோ அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக அனைவருமே வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க உங்களுக்கான ரிசல்ட் கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதனால அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதுல எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க அப்படின்றத எதிர்பார்ப்பாகவே இருக்கு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாம கூட வந்து இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே வந்து தெரியும் இல்லையா. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இன்டர்வியூ வந்து நேர்முக தேர்வு மூலமா தான் அனைவருமே செலக்ட் பண்றாங்க இல்லையா. இது வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. சோ அதனால நேர்காணல் மூலமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க. சோ அதனால அதுல உங்களை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, உங்க மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கா இப்படின்றதெல்லாம் அனைத்துமே வந்து செக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த திறமைகள்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு 50 மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த 50 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்க, அதுக்கு பாருங்க உங்களுடைய கட் ஆஃப்ல எவ்வளவு மார்க் வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிருப்பாங்க. அதனால கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு 10th 12th நீங்க ஒரு நல்ல மார்க் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 50-60% மேல இருந்தாலே போதும், நீங்க 10th 12th கட் ஆஃப்ல வந்து உள்ள வந்துருவீங்க. அதனால இதெல்லாம் வந்து செக் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருந்தா எந்த ஒரு கட் ஆஃப் வந்து பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இருந்தாலும் இது எக்ஸாம் இல்லாம நேர்காணல் மூலமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க இல்லையா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் எல்லாம் செக் பண்ணி அதுல வந்து 10th 12th எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, இதன் அடிப்படையில் அதுல ஒரு 50 மார்க் இரண்டுமே கால்குலேட் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதன் அடிப்படையில செலக்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலமா பதிவு பண்ணிருக்கணும். அது மூலமாவும் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிதான் அதுல சீனியாரிட்டி அடிப்படையில் இருக்கவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் இந்த வருடம் வந்து வெளியே இருக்கு. அதனால இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணுங்க அனைவருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். 2023 அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் மீண்டும் அப்ளை பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் வந்து நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிந்திருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு தெரியாம இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் அனைவருமே வந்து வழங்கியிருக்காங்க. அதனால ரிசல்ட் பொறுத்தளவுக்கு உங்களுடைய அபிஷியலான வெப்சைட்லயே வந்து அப்படியே வெளியாகும். சரி, ஓகே. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்களே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் மாவட்ட வாரியா வந்து வெளியாக போகுது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.